எங்கேயும் போவாதீங்க. சின்ன பொண்ணு அத்தை போயிட்டு வரமா. சின்ன பொண்ணு இப்படி மாலை மாலையா கண்ணீர் வடிச்சு ஒரு பிரோஜனம் இல்ல. ஆளையில ஆயிட்டு என்ன பண்றதுன்னு எதனாச்சும் ஒரு முடிவு சொல்லு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையா? அவங்களுக்கு அறிவில்லையா? நீங்க எதனாச்சும் யோசிச்சு பண்ணி தொலைய வேண்டியதானே. ஷோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன பண்றது? எனக்கு அப்பவே கால் பண்ணியிருந்தேன்னா இதெல்லாம் தேவையா? எங்க அம்மாவை அப்பவே நான் போய் கூட்டு வந்திருப்பேன். அப்பவே சொல்லாதீங்க. அதை முடிஞ்சிட்டல. இப்ப நடக்க வேண்டிய வேலையை பாருங்க. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் வேற வழியே இல்ல. அம்மா தாயே, நீ கொஞ்சம் அழுவாம இருந்தாலே எல்லாம் நல்லதாவே நடக்கும். ஆமா, இப்ப நான் அழுவுறதுதான் உங்களுக்கு பிரச்சனை. அம்மா சின்ன பொண்ணு தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காது. சே, எனக்குனே வந்து வாட்ச் இருக்குதுங்க. எங்க போறீங்க? ஏன் சின்ன பொண்ணு உனக்கு கூரே இல்லையா கொஞ்சம் கூட? என்ன எதுக்கு திட்டிக்கிட்டே இருக்கீங்க? ஆமா பின்ன எங்க அம்மா தொலைஞ்சு இன்னையோட ஒரு நாள் ஆக போகுது. இப்படியே என்ன வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்க சொல்றியா? இல்ல, நான் உங்களை அப்படி சொல்லவே இல்லையே. என்னது சொல்லல? இப்படியே வீட்டுல உட்காந்துட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. அவங்களும் வர மாதிரி தெரியல. அதனாலதான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறீங்க? சரி இருங்க, நானும் வரேன். நீ எதுக்கு வந்து தொலைற? அங்க வந்து இழிவிக்கிட்டே தான் இருப்ப. வேண்டாம், நீ வந்தா எனக்கு எரிச்சலா இருக்கும். வராத. நான் வந்தா உங்களுக்கு எரிச்சலா இருக்குமா? இம்மா தாயே, சும்மா சும்மா இழிவி தொலையாத. சரி நானும் வரேன், இருங்க. ஐயோ, இது வர ஸ்டார்ட் ஆகி தொலைய மாட்டேங்கி. எல்லாமே மக்கர் பண்ணுதே. சின்ன பொண்ணு இப்படி மோசம் நின்றுட்டு இருக்காம அதெல்லாம் பண்ணி தொலை. நான் என்ன பண்ணி தொலைறது? சரி, உங்களை மாதிரி நானும் கீழே குனிஞ்சிட்டு நிக்கேன். இப்படி மசம் பேசிட்டே இருந்தா மனுஷன் டென்ஷன் ஆயிருவாரு. அமைதியா ஓரமா நிப்போம். சின்ன பொண்ணு வா, வந்து ஏறி உட்காரு. சரி, வண்டியை வாங்க சொன்னா என்னத்தை வாங்கிட்டு வந்திருக்காரு பாரு. இவ்வளவு உயரத்துக்கு இருந்தா எப்படி உட்கார்ந்து தொலைவா மனசி? என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல. கட்டாம அமைதியா வா. மசன் பேசிட்டு இருந்த அவ்வளவுதான். உன்னை பாதியிலே இறக்கி விட்டு போயிருவேன். நீங்க என்னப்பா இந்த நிலைமை நிலையீங்க? ஏன் சின்ன பொண்ணு ஏன் அப்படி சொல்ற? ஆமா, வண்டியை ஒரே அடியால குனிஞ்சு ஓட்டுறீங்க. இப்படி ஓட்டினா முதுகு வலி வராம? ஆமா, இந்த வண்டியெல்லாம் அப்படிதான் ஓட்டணும் சின்ன பொண்ணு. தேவையில்லாம பேசிட்டு இருக்காது என்ன? ரொம்ப லட்சணமா ஓட்டுறீங்க. இப்படி ஓட்டுனா எந்த மூளைக்கு முதுகு என்னத்துக்கு ஆவறது? எனக்கு அது தேவையில்லாத விஷயம் சின்ன பொண்ணு. நீ ஓட்டுறியா? உனக்கு முதுகு வலிக்குதா? எனக்கு தானே முதுகு வலிக்குது. அமைதியா இரு. போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு இறங்கு. சின்ன பொண்ணு, இது போலீஸ் ஸ்டேஷன். சின்ன பிள்ளை மாதிரி நடந்துட்டு இருக்க கூடாது. நீ வாய மூடிட்டு அமைதியா இருக்கணும். நான் எல்லாத்தையும் பாத்துப்பேன், சரியா? சரிங்க சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், அது வந்து நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம், பாத்துக்கோங்க. என்ன பொண்ணு, உன்னை வாய திறக்க கூடாதுன்னு சொன்ன. அமைதியா இருந்து தோல. டென்ஷன் பண்ணாத சின்ன பொண்ணு. இப்பயும் சரி, எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போலீஸ் ஸ்டேஷன் வருவாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல போலீஸ். ஒண்ணும் இல்லன்னா அப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? ஷோ கடவுளே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் கேட்டா போதுமா? மிச்சத்தெல்லாம் யாரு கேப்பா? என்ன இது? நம்ம போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு பார்த்தா இங்க எல்லாம் பைத்தியங்களா இருக்குது. ஷோ அதான சின்ன பொண்ணு, எனக்கும் ஒன்னும் புரியல. சரி இரு, பேசி பாப்போம். சொல்லுப்பா. கொஞ்சம் கேட்டா மிச்சதெல்லாம் யாரு கேப்பா? ஷையோ கடவுளே. கடவுளேவா? கடவுள் கோவில்ல இருப்பாருப்பா, அங்க போங்க. முத வந்த விஷயத்த என்னன்னு சொல்லி தொலைங்க. ஷப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். சொல்லுங்க. அது வந்து எங்க அம்மாவை ஒரு நாளா காணும் பாத்துக்கோங்க. சரி, அதனால எங்க அம்மா காணும். எதனாலப்பா காணும்? என்னத்த உளறி தொலைகிற? ஒழுங்கா பேசு. ஷோ, என்ன நீங்க உளறிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா பேசி தொலைங்களேன். சார், எங்க அம்மா வந்து வீட்டை விட்டு கோச்சிட்டு வெளியே போயிட்டாங்க. எங்க போயிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. தொலைஞ்சு ஒரு நாள் ஆயிட்டு. அதை கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் இங்க வந்திருக்கோம். நீங்க தான் எப்படியாச்சும் எங்களுக்கு உதவி பண்ணணும். செப்பா, மனப்பாடம் பண்ணது எப்படியோ சொல்லிட்ட போல. ஆமா சார், எங்களுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். எதனாச்சும் பண்ணி எங்க அம்மாவை கண்டிப்பா எங்க கிட்ட கொண்டு வந்துருங்க. ஒரு நாள் ஆயிட்டு. என்ன நேத்துல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நேத்தெல்லாம் வந்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம் பாத்துக்கோங்க. ஆனா இன்னும் வர காணோம். அதனாலதான் பயந்து போய் போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கோம். எப்படியாச்சும் எங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க போலீஸ், பிளீஸ். சரிப்பா, அது எங்களோட கடமை. நீ பிளீஸ்லாம் சொல்லாத, சரியா? செப்பாடி சின்ன பொண்ணு, எப்படியோ ஒரு வழியா இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. எம்மம்மா. சரிப்பா, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும்னா நீங்க வந்து எங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுத்துட்டு போறீங்களா? சரிங்க சார், எழுதி கொடுக்கறோம். இந்த தம்பி, இந்த பேப்பர்ல எழுதி கொடுங்க. எங்கள் அன்புள்ள அம்மா காணாமல் போய் ஒரு நாட்கள் ஆகிவிட்டன. எப்படியாவது என்னோட தாயை கண்டுபிடித்து எங்களிடம் ஒப்படைப்பது உங்கள் கடமையாகும் போலீஸ் அவர்களே. சரியான லூசா இருப்பான் போல. நம்மளுக்குன்னு வந்து வாய்க்குதுக பாரு எல்லாம். இப்படிக்கு அன்புள்ள சின்னத்தொர. போதும், நீ கடிதத்தை எழுதினது போதும். குடு. சூப்பர் லெட்டர் எழுதிங்க. போங்க, உங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல.
சின்ன பொண்ணு ஸ்கூல்ல காம்படிஷன் வச்சாலே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறது நான் தானே. இப்ப லெட்டர் எழுத தெரியலன்னா எப்படி சொல்லு? ஒரு நாள் எனக்கு லெட்டர் எழுதி தந்ததில்ல. வேலை முடிஞ்சிட்டுல கிளம்புங்க. சரி சார், எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். நாளைக்கு மறுபடியும் வரோம் சரியா? எப்பாடி நீங்க வரவே தேவையில்ல. கண்டுபிடிச்சா நாங்களே உங்க அம்மாக்கு ஒரு கால் பண்றோம். அது எப்படி போட்டோ எதுவுமே இல்லாம கண்டுபிடிப்பாங்க? அதான சின்ன பொண்ணு, எனக்கும் சந்தேகமா இருக்கு. எங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அது எப்படி போட்டோவே இல்லாம கண்டுபிடிப்பீங்க? ஐயோ ஐயோ மாட்டிக்கிட்டோமே. ஐயோ அதை மறந்துட்டேன் பாருங்க. சரி சரி, ஒரு போட்டோ இருந்தா கொடுத்துட்டு போங்க. சரியான மக்கு போலீஸா இருக்கும் போல. சரி சரி தரேன் இருங்க. பாத்துக்கோங்க சார், எங்க அம்மா இப்படிதான் இருப்பாங்க. ரொம்ப அழகா இருப்பாங்க. எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சரியா? சரி வா சின்ன பொண்ணு போவோம். சின்ன பொண்ணே, ஏய் சின்ன பொண்ணே, ஏய் சின்ன பொண்ணே வெளிய வா. சோ என்னக்கா ஊருக்கே கேக்குற மாதிரி இப்படி கத்தி தொலைறீங்க மூணு பேரும்? அது ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணே, உங்க அத்தை காணாம போயிட்டாங்கல்ல, அவங்க கிடைச்சிட்டாங்களான்னு கேட்க தான் வந்திருக்கோம் பாரு மூணு பேரும். ஓ அப்படியா? ஆமா சின்ன பொண்ணு, உங்க அத்தை கிடைச்சிட்டாங்களா இல்லையா? என்ன விஷயம், எங்க இருக்காங்க, எதனாச்சும் தெரிஞ்சுதா இல்லையா? அக்கா எங்க அத்தை கிடைச்சா வீட்ல இருக்கும்போது இவ்வளவு அமைதியாவா இருக்கும் வீடு? ரெண்டு போல பொளந்தற மாட்டாங்க சவுண்ட் போட்டு. அதுவும் சரிதான் சின்ன பொண்ணு, இப்போ என்னதான் முடிவு எடுத்திருக்கீங்க? எக்கா என்னக்கா பண்றது, எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? அதனால தான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் பாருங்க. ஆமா சின்ன பொண்ணு, அதுவும் கரெக்ட் தான். எவ்வளவு நேரம் தான் நீங்களும் பொறுமையா இருப்பீங்கன்னா போலீஸ் கிட்ட சொன்னாலாச்சு அவங்க எதனாச்சும் பண்ணுவாங்க. ஆமாக்கா அதுவும் சரிதான். என்ன சரி பாப்போம் என்ன